இன்றைக்கி நம்ம வாழை மீன் தித்திப்பு தான் செய்ய போகிறோம். என்ன மீனில் தித்திப்பான்னு நீங்கள் யோசிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். உண்மையாலுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மான் 60. இப்போ பார்த்திங்கன்னா மணி 11 ஆக போகுது. இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை தான். இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாலும் காலையில் நான் போயிட்டு மீன் கடைக்கு கிளம்பி ஓடிட்டேன். இந்த வெங்காயம் போட்டுட்டேன். கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் 1/2 கிலோ இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் தான் இறால் வறுவல் பண்ணிக்கலாம். இது வாழை மீன் வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ 100 ரூபா 1/2 கிலோ. இதை நான் வீட்டில் க்ளீன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த வீடியோ ஒன்று போட்டுருக்கேன், வாழை மீன் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறது. உங்களுக்கு வேணால் லிங்க்கு கொடுக்குறேன் எப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாழை மீன் கடையில் க்ளீன் பண்ணலாம், வீட்டில் க்ளீன் பண்ணுங்க. அப்போ தான் மேலே இருக்க அந்த வெள்ளையாக இருக்க பாகம் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அவங்க அப்படியே வெட்டி கொடுத்துருவாங்க, சரியாக தேய்க்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸி தான் அது வீட்டில் க்ளீன் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு பொடிசாக பண்ணி வச்சு, இங்கே தக்காளி ஒரு 3 தக்காளி சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுறோம். எல்லா வறுவல் நிறைய முறை போட்டுருக்கேன். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து வறுப்பேன். இந்த முறை நான் அதெல்லாம் போடலை. இதில் உப்பு 1 ஸ்பூன் போட்டு வெங்காயத்தை வதக்கியாச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். தாளித்து விட்டு அடுத்து மீன் குழம்பு சேர்க்கணும். மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய்த்தூள் கடை மிளகாய்த்தூள் இது 1-2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியா பவுடரும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வதக்கிட்டு இந்த கூடயே இப்போ அரைச்ச தக்காளி, அது சாப்பரில் போட்ட தக்காளி. நீங்கள் அரைச்சி போடுறத விட அது என்ன சாப்பர்லேயோ இல்லை ஒன்றும் அதிகமாக பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இறா தொக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப நெய்யாக அரைச்சிட்டிங்களா ஒரு மாதிரியாக இருக்கும். அது சில பேர் போடுறாங்க, ஓகே. நான் அப்படி போட மாட்டேன். இப்போ தக்காளியும் அதிலே சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா சாப்பரில் மசிஞ்சிட்டு பார்த்தீங்களா? இப்படி தான் மசியணும். போடுறதுக்கு காரணம் மட்டும்தான் எங்கள் பையனுக்கு தக்காளியே போடுறது. எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணணும், இல்லை தோலை எடுக்கணும், ஏதாவது செஞ்சால் தான் நல்லா சாப்பிட்றோம். அவ்வளோ இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வைக்காது, ஓப்பன் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் போதும். வதங்கிச்சு. மிளகாத்தூளெல்லாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தொக்கு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்க இறாவை சேர்த்துருவோம். க்ளீன் பண்ண இறாவை நல்லா உப்பு போட்டு உரசி கழுவிக்கணும். மஞ்சள் வேணா கூட சேர்த்து உரசி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நான் சேர்ப்பேன். இப்பவும் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சீ ஃபுட்டில் நாங்கள் புளி சேர்த்து தான் செய்வோம். நீங்கள் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது தான். அது சேர்த்தா தான் அது ருசி நல்லா தூக்கலாக எடுத்து கொடுப்போம். நீங்கள் வெறுமனே தக்காளி போட்டால் அந்த அளவுக்கு ருசி இருக்காது. அதுக்காக நாங்கள் எங்கள் அம்மா பாட்டி செய்கிறோம், நான் செய்கிறேன். கொஞ்சமாக புளி, இங்கே வரும் ஒரு கையளவு, அவ்வளோ போல். அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப திக்காகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை, மீடியமாக. இப்போ அந்த ருசி அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் அது உங்களுக்கு. அதுக்காக தான் அப்படி போடுறது. நீங்கள் அப்படி விருப்பம் இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக லெமனாவது கொஞ்சம் ஊற்றுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது அப்படியே மூடிடுவோம். எங்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இப்படியே தான் செய்ய போகிறேன். அப்படி சாரி, ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் அரிசி கழுவி ரைஸ் குக்கரில், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு தேங்காய் நல்லா ஒரு கையளவு இருக்க மாதிரி, இப்படி பிரிச்சா இருக்கிற அளவுக்கு கையளவுக்கு ஒரு தேங்காய். பத்தியெல்லாம் சொன்னால் அளவு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். மீன் எவ்வளோ போட போகிறேன்னு சொல்லி, இது மீன் குழம்புக்காக, ஓகேங்களா? இதிலே கசகசா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தான் நான் போடுறேன், பெருசெல்லாம் உள்ள போதும். ஏன்னா அந்த வாழை மீன் கொஞ்சம் சூடு இல்லையா, அதை சரி கட்டுறதுக்கு. இதிலே பூண்டு பல் ஒரு 5-6 பல் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறதே சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில். இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே இறாலேருந்து நிறைய தண்ணி விட்டு வந்துருச்சு. நான் ஓப்பனே பண்ணிட்டேன். ஓப்பன்லேயே நம்ம வேக வைக்கலாம். மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக மூடினதுக்காக பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. அது அப்படியே சுண்டி வரட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வாழை மீன் 2 மீன், அது இந்த கொஞ்சம் சத பீஸாக இருக்கிறது வறுக்கிறதுக்காக ஒரு 5 பீஸ் வச்சுட்டேன். மீதி 2 தலையும் இந்த மாதிரி உடம்பு பாகம் இருக்கு இல்லையா, வால், அதெல்லாம் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த குழம்பை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நம்ம இந்த ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது வாழை மீன் தித்திப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்காய் ஊற்றி குழம்பு வச்சா அது வாழை மீன் தித்திப்பு. இப்போ நெத்திலி மீன் போட்டாலும் அதேமாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது நெத்திலி தித்திப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம்.
உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து சென்னையில் இப்படி தான் சொல்லுவோம். திட்டி பண்ணோடனே ஸ்வீட்டுன்னு நினைக்காதுங்க. அது ஒரு காரம் அனுபவம் இல்லாமல் மைல்டாக இருக்கணுக்காக அந்த பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதே தான் நானும் செய்கிறேன். ஓகே, இப்போ மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் காயட்டும். இப்போ வந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போடுறேன். போட மாட்டாங்க, ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னா நான் கொஞ்சம் போடுவேன், அதனால வந்து போடுறேன். கொஞ்சமாக சீரகம், எப்பவும் போல வீட்டில் போட்டு வரலாம். கூட கொஞ்சமாக கருது. இதெல்லாம் என்னோட இதில் நான் போட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா அதெல்லாம் போட மாட்டாங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு ஒரு தக்காளி அரைச்சிட்டோம் தேங்காயில். இன்னொரு குட்டி தக்காளியை கட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக அரைச்சி போட்டாலும் அது நல்லா இருக்காது, டேஸ்ட் அதுக்காக தான். ஓகேவா? அதுவே நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து அதுக்குள்ளே வந்து வறுவல் ப்ரான் ஃப்ரை தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். மண் சட்டியை நான் ஆஃப் பண்ணி ஆயிடுச்சிங்க. சுற்றிலும் பார்த்தீங்களா கொதிக்குது எண்ணெய். அப்படியே இதுதான் இருக்கணும். அப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும் தொக்கு. சில பேர் வந்து அப்படியே சொசதான் எடுத்துருவாங்க. அது பிடிக்கிறவங்க அப்படி சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் இப்படி தான் செய்வோம். நல்ல சுருளாக இறக்கினா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை வாசனைலாம் இல்லாமல். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மூடிலாம் கொத்தமல்லியாக கருவேப்பிலையும் தான் சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்லை. ஓகேவா? இங்கே வந்து இப்படி மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துறோம். உப்பு நம்ம சேர்க்கலை இல்லையா குழம்புக்கு. இதில் வந்து இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், சின்ன ஸ்பூன். வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். தேங்காய் போடணும், அதனால் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். இன்னும் ஒரு அரை போடுறேன். இப்போ தனியா போடணும் வந்து 2 ஸ்பூன் போட்டுறேன். அதே ஸ்பூனால் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். அப்புறம் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டுமே சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வாய் வெளியாக இருக்காது. இப்போ வந்து தேங்காயை அதில் சேர்த்தேன், அரைச்சி வச்சு தேங்காய். நிறைய பேர் வந்துட்டு வெறும் இது குழம்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். மீன் குழம்பு நார்மல் குழம்பு இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். நவம்பர், டிசம்பர், அக்டோபரில் தான் இதில் இது வதங்கட்டும். இப்போ வந்து தேங்காயும் நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் தான் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம இதில் சேர்க்கணும். தேங்காய் ஊற்றினாலும் புளி சேர்க்கணும் இல்லையா? தக்காளியே 2 போட்டிருக்கோம், அதனால் புளி வந்து குறைச்சி தான் விட்டுட்டோம். மீனுமே வந்து 1/2 கிலோ மீனில் ஒரு 1/4 கிலோ குழம்பு வைக்கிறேன் வைங்களேன். அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ மீனுக்கு குழம்போ 1/4 கிலோ விட கொஞ்சம் கூட. மீதி உள்ளதை நான் வறுவலுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது உப்பு சரியாகதான் பார்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூன்லேயே ஒட்டி இருந்துச்சு இல்லையா? மிளகாத்தூளை இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மொத்தமாக 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் உப்பு. அவ்வளோதான். இப்போ உப்பு செக் பண்ணி மூடி வச்சிடலாம். இங்கே வந்து மீதி 5 பீஸ் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா வந்து உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இதுக்கு போட்டுருக்கேன். இல்லைனா போட மாட்டேன் நான். அவ்வளோ இது மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நாளைக்கு வறுத்துக்கலாம் இது. ஏன்னா என்னால் வந்து சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. மேலே கூட எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம மீனெல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். இந்த அடியில் போய் ஒட்டிக்கும் சப்பையாக இருக்கிறதுனால. ஆனால் மீன் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த மீனை வந்து பயப்படுவாங்க, தெரிஞ்சவங்க தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நீளமாக இருக்குது, ஏதோ மாதிரி தெரியும் இல்லையா? அதுக்காக பழகினவங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி விட்டுட்டு, கை ரொம்ப சுடுது. முதல்ல போடலாம் கரண்டி, மீன் வெந்த பிறகு தான் போடக்கூடாது. அதனால் அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். அப்புறம் மண் சட்டியிலே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிக்கும். அதனால தான் 3 நிமிஷம் நான் சொல்கிறேன். சாதாரண பாத்திரம் வைங்க, கண்டிப்பாக 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. மீன் உடஞ்சி போகாத அளவுக்கு கொதிக்க விடும். இங்கே வந்துட்டு எதாவது காய் பொரியல் பண்ணோமே, கோவக்காய் இவ்வளோ தான் இருந்தது. அதை வந்து நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ மெல்லிஸாக கூட கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தாலும் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் 2 வதங்கும் போது கரெக்டாக வரும். பொரியல் செஞ்சு இப்போ வந்து குழம்பு ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது. நான் எடுத்து 5 நிமிஷத்துக்கு ஆகலை, 5 நிமிஷம் ஆக போகுது. ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஒரு முறை நடுவில் வந்து கிண்டி கொடுத்தேன். அடியில் போய் மீன் அப்படி தங்கிட்டு இருந்தது. பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. மீன் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு. ஏன்னா இப்போ வந்து நம்ம சட்டியிலே கொதிக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் ஆஃப் பண்ணோடனே கொதிக்கும். இப்போ மீன்லாம் நல்லா வெந்திருக்கும். வெண்டக்கூடாது போட்டு அவ்வளோ திக்காகிடும். நான் ஸ்டவ் எடுத்துகிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து கடாயில் இது கரண்டி ஆயில் விட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சு வச்சேன். நான் கடுகெல்லாம் போடலை. ஏன்னா இப்போ வதக்கல் செய்யும்போது நான் கூட சொல்லியிருக்கேன், கடுகு சேர்க்க மாட்டேன். என்னோட இது அது சேர்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். இப்போ இது வதக்காச்சு வெண்டைக்காவும் கோவக்காவும் போட்டு அதுங்களை இப்போ தான் போட்டுருக்கேன். இதில் வந்து உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் எதுவுமே இதில் சேர்க்கலை. இது வேறு ஒரு மெத்தடில் இதுக்கு நான் பண்ணுறேன். உப்பு மட்டும் கொஞ்சமாக போதும், அவ்வளோ போதும். தேவைப்பட்டு அப்புறம் போதும் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். உப்பில் சீக்கிரம் உப்பு போட்டால் காயங்கிறது சீக்கிரம் வதங்கணும். வெங்காயம் மட்டும் இல்லை, இதுவுமே சீக்கிரம் வதங்கும். மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது வதங்கணும். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதுக்குள்ளே ஒரு கதையை நான் சொல்கிறேன். காலையில் மீன் வாங்க போயிருந்தேன், அப்போ நல்லா தான் இருந்தேன். இப்போ வந்து இன்னும் சடனாக எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் உடல் எடுத்து உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. என்னன்னே தெரியலை. அப்புறமா நான் தான் உப்புமா கிண்டலான்னு இருந்தேன். கடையில் வந்து வடை வாங்கிட்டு வந்தாச்சும் பையன் வாங்கிட்டு வந்தான். சரி சட்னி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு உப்புமாவுக்கு அப்படின்றாலும் இறங்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு முடியலை. அப்படியே தாளிச்சு விட்டு என் பொண்ணை பார்க்க சொல்லிட்டேன். எங்கள் அதிசயமாக என்ன குலகலான்னு ஒரு உப்புமா செஞ்சு வச்சா அதுக்குள்ளே ஒரு வடையை வச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோன்னா பொண்ணு உடம்பு பயங்கர டயர்டு. என்னால் எதுவுமே செய்ய முடியல. திடீர்னு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டயர்ட்னஸ்ஸு ப்ளஸ் பாடி பெயின், உடுப்பெல்லாம் வலி அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஃபேன் ஃபுல்லாக வேர்த்து வேற கொட்டுச்சு. முக்கியமான விஷயம் சொல்லணும், செம்ம வேர்வை. அந்த வேர்வையெல்லாம் 2 ஃபேனை போட்டு எல்லாத்தையும் ஆற விட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருந்து அதுக்கப்புறம் எழுந்து வந்து இறாவையும் மீனையும் க்ளீன் பண்ணி நான் குழம்பெல்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி அதிசயமாக என் பொண்ணு வந்துட்டு இதில் சாப்பரில் வெங்காயம் எப்படி பண்ணணும், சாப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அது மாதிரி செஞ்சால் இன்றைக்கி. ஏன்னா இன்னொரு நாளைக்கு நமக்கு எதனா செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பார்ப்போம். அதனால் இன்றைக்கி நல்லா பொடி வெங்காயமாக போட்டு இறா தொக்கு பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது வந்து பொடிசாக போட்டால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் எப்பவுமே மீனை பார்த்தோன்னே உடம்புலாம் நல்லாயிடும் இல்லையா. இன்றைக்கி மீனை பார்த்தோம் வாங்கி வந்தோடனே உடம்பு கெட்டுருச்சு. எப்படிலாம் நம்ம செய்ய போகிறோம். இது பையன் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கோ ஹோட்டலில் வந்துட்டோம். இல்லைப்பா நான் ரெஸ்ட் எடுத்து பார்க்குறது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு பாத்திரம் தேய்ச்சி கழுவணும். அதை விட்டு நான் என்ன சமையல் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமி. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், இது வதங்கிறதுக்குள்ளவே இந்த பக்கம் எழுந்த சிங்கில் வந்து பாத்திரம் மீன் எல்லாம் க்ளீன் பண்ணது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்படின்னா தான் நமக்கு க்ளீனாக இருக்கும். இது என்னமோ நியாயமோ மந்திரமோன்னு ஒன்று கமலஹாசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பப்போ எதேதோ வருது போகுது. எனக்கே அது சொல்ல தெரியல. நானே சுகர் வந்து லோ அப்படின்னு நானே கணக்கு போட்டுக்கிட்டேன். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, வயசான பிறகு எப்படி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அப்படியே உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு நோவாளி மாதிரியே நம்ம ஃபீல் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னா எழுந்து கொஞ்சம் பிரிஸ்காக வேலை செய்ய பார்த்தாலும் நம்ம உடம்பு எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரிய வரணும்னா எழுந்து வேலை செஞ்சால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சரியான வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி சப்போஸ் நடுவில் முடியலைன்னா திரும்ப போய் படுத்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்கேன். காரணம் வீட்டில் வந்து யாரை எதுவும் எடுத்து போட்டு பொறுப்பாக செய்ய ஆள் இல்லாதனால நான் ஒரு ஆள்னாலும் இப்படியே பழகிட்டேன் நான் சொல்லலாம். இதில் பெருமை கிடையாது, ஆள் இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மையான விஷயம். இது இன்னும் கூட கொஞ்சம் வதங்கட்டும். நான் தண்ணி சேர்க்காம தான் வதக்குறேன். இதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், நான் போட மறந்துட்டேன். நீங்கள் மாதிரியே போட்டுக்கோங்க, ஏன்னா வதங்கணும் இல்லை எண்ணெயில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் காய் இருந்துச்சுன்னா அதை எப்படிலாம் நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. முக்கியமாக கொஞ்சோண்டு 4 வெண்டைக்காய் இருந்துச்சு, ஒரு 100 கிராம் கோவக்காய் இருக்கும். அதை நம்ம ஒரு பொரியலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போடல, உப்பு மட்டும் சேர்த்ததுனால இப்போ ஒரு பொடி சேர்க்க போகிறேன். வசியப்பொடி, நம்மளோட வசியப்பொடி இருக்கு இல்லையா, அந்த வசியப்பொடியிலேருந்து எடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் தான் இந்த அளவுக்கு போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, தனியா, எள் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. சால்ட்டு கூட இருக்கும், அதனால் உப்பு குறைச்சி போட்டேன். நல்லா வேணும் உங்களுக்கு அந்த பொடினா இனிமேல் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கம்மியாக போதும், குழந்தைங்க இருக்காங்க பசங்க கொஞ்சம் கழிச்சு போட்டுக்கோங்க. இதில் உள்ள காரம் மிளகாய் எல்லாம் போட்டுக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெங்காயம்லாம் சேர்க்கல, வெங்காயம் வேணால் கூட போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கட் பண்ண டைம் இல்லை, அதனால நான் போடலன்ட்டு தான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சப்பாத்தி பொரியல் யாராத்துக்கு என்னோடய பொண்ணுக்கு வச்சுட்டேன். இங்கே வந்து என்னோடய பையனுக்கு சப்பாத்தி கேட்டான், எறா இருக்குது, சரின்னு ஒரு 3 சப்பாத்தி சுட்டு வச்சுட்டேன். இங்கே வந்து யாராத்துக்கும் கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிருக்கேன், வாழை மீன் குழம்பு, அதுதான் என்னோடய பையனுக்காக.